பிக் பாஸ் டீம் வந்து தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனே பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கோவப்பட்டார் பாருங்க, அதுதான் அல்டிமேட்டா இருந்தது. அடப்பாய் மொத்தமா சொல்லி முடிச்சிட்டானுங்கடா, அவனுங்கிட்ட சொல்றது இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனே இல்ல, மொத்தத்தையும் சொல்லிட்டானுங்க. இதுக்கப்புறம் வந்து வெளி உலக இன்ஃபர்மேஷன் எதையுமே நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போறாராம். அவனுங்க மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டானுங்க. இதுல வேற ரூல்ஸ் வேற பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்போ சொல்லியிருக்கணும்? அவனுங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்கணும். ஏதாவது போய் பாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் காலையில இருந்து நைட் வரைக்கும் மொத்தமா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் வச்சுட்டானுங்க. யாரு பொட்டி எடுக்கணும்ன்ற வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டானுங்க. அதாவது இப்போ யாரு டைட்டில் வின்னர், யார் ரன்னர் அப்ப வர போறா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மொத்த பேருக்கும் தெரியும். வீட்டுக்குள்ள இருக்க 8 பேருக்குமே பாத்தீங்கன்னா தெரியும் யாரு கப்படிக்க போறா அப்படின்ற மாதிரி. சோ மொத்த இன்ஃபர்மேஷன் இங்க பாஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா தூக்கி வெளியே அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போறாரு அவரு. போனா நீங்களும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் கோவப்படுறது பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபன்னா தாங்க இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா விஷாலோட சோழியை பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே விஷால் ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு எனக்கு பாவமா தாங்க இருந்தது. ஏன்னா ஒருத்தனை அடிக்கலாம், ஒருத்தர் அடிக்கலாம், ஒட்டுமொத்த பேருமா அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் வந்தார்ல ஃபேட்மேனு, அவரை தவிர மிச்சம் எல்லாருமே போட்டு போலன்னு பொழந்துட்டாங்க விஷால. ஒரு கட்டத்தில் அழுதாரு, கதர்னாரு, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் எங்கிருந்து அழுவுறது முடியலடா என்னால அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கிட்ட கடைசியில் சாரியே கேட்கிறாரு. சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு கூட்டா கதறிட்டு இருக்காரு. அவரோட ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, நான் வந்து லவ் பண்ணலையே, நான் வந்து லவ் பண்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கொடுக்கலையே அப்படின்னு மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன மேட்டர்னா அவர் மேலே ஒரு தப்பு இருக்கு, அது வந்து நிறைய பேர் அவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்போ எதையுமே மாற்ற முடியாது. இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம் என்னன்னா வெளியெல்லாம் இப்படி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது விஷால் மேலே பயங்கரமான ஹேட் ரேட் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா விஷால் மேலே அவ்வளோ ஹேட் ரேட்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. உள்ள போனவனுங்க ஏன் இவ்வளோ பில்டப் தரானுங்கன்னா எனக்கு புரியல. பிக் பாஸ் டீம் வெளி உலக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண கூட சொன்னாங்களே, அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணாதீங்க, இதை வச்சு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ சொல்லலை. ஏன் தெரியுமா? அப்போ அவங்களுக்கு தேவை கண்டென்ட். விஷால் அடிக்கும் போது அவங்களுக்கு கண்டென்ட்டாக இருந்தது, அதுதானே ப்ரோமோவாக போட்டாங்க. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது அதாவது கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெளி உலக இன்ஃபர்மேஷன் வந்து மோஸ்ட்லி இல்லை. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரூல் போடுறாங்களாம். யாரோட ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் வந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க வந்தாங்க சுனிதா உள்ள வந்து நான் என்ன நினைச்சேன், சுனிதா எல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, வர்ஷினி தான் வெளியே பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. ஸோ வர்ஷினி தான் போய் ஏதாவது சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தா போய் சௌந்தர்யா காலில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சௌந்தர்யா பயங்கரமாக அட்டாக் பண்ண போற, அது பண்ற இது பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உள்ள போய் எதுவும் பண்ணல. சௌந்தர்யா இந்த மாதிரி உனக்கு நீ கூட நல்லா கேம் பிளே பண்ற, உனக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே ஒருத்தவங்க பண்றாங்களே, அவங்க பண்றதுனால தான் பார்த்தீங்கன்னா உனக்கு ஹேட் ரேட் வருது, உன் மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. யாரும் தெரியும், விஷ்ணு தான். அதாவது விஷ்ணு உள்ள வராமல் இருந்தால் கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவோம், அவர் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு பண்ணும்போது அது வந்து தப்பா போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. சௌந்தர்யா நான் வெளியே வந்து பேசுறேன், அவர்கிட்ட பேசி இதை வந்து முடிச்சு வைக்கிறேன், சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் ஆனா ஜாக்லின் தாங்க போட்டு பொளந்தாங்க சுனிதா. உள்ள வந்தோன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட ஒட்டுணி மாதிரி, ஒட்டுணின்னு சொல்லுவாங்க வார்த்தை, எக்ஸாக்ட் வார்த்தை அது இல்ல. அது என்னன்னா ஒருத்தங்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கிட்ட ஓட்டு இருக்கோ அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட போய் ஒரு தனியாக வர சொல்றாங்க. இந்த மாதிரி முத்து உன்னோட ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பிளிட் பண்ற, உங்க கூட வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்கன்னு எதுக்குன்னு நினைக்கிற, உன்னோட ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்கு. ஸோ அதனால அவங்க யாருமே கூட சேர்த்துக்காத, தனியா இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸை போடுறாங்க. உனக்கு தான் மூளை இருக்கு, நல்லா யோசிப்பியா, நீ இதை எப்படி யோசிக்காம விட்டுட்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஓட் பேங்க் அந்த மாதிரி பிரிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மஞ்சரி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஓட்டு வந்து ஷேர் ஆகிட்டு தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் முத்து நாமினேஷன்ல வந்துட்டா மஞ்சரிக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை முத்துக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சரிக்கு போட மாட்டாங்க, முத்துக்கு தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து நாமினேஷன் வராதப்ப மேபி மஞ்சரிக்கு போட்டிருக்கலாம், இன்கேஸ் ஜாக்லின் கூட போட்டிருக்கலாம். ஆனால் முத்து நாமினேஷன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தாங்க போடுவாங்க, அவன் ஓட்டு தூக்கி மஞ்சரிக்கு போட மாட்டாங்க, ஜாக்லினுக்கு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ நாமினேஷனில் முத்து இருக்கும் போது அவனோட ஓட் பேங்க் யாருக்கும் ஷேர் ஆகாது. இப்போ சௌந்தர்யா போன வாரம் நாமினேஷன் இல்லை, ஃபுல் ஓட்டும் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு போச்சு. ஏன்னா சௌந்தர்யா ஓட்டு வந்து ரயனுக்கு வந்து ஷேர் ஆச்சு. அதே சௌந்தர்யா இருந்திருந்தா கண்டிப்பாக சௌந்தர்யாக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு என்ன தோணுது. இந்த ஓட்டு அவங்க இருக்கும் போது ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவே சுனிதாவோட கருத்து இது. இதை சொல்லிட்டு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிச்ச மாதிரி, என்ன ட்ரை பண்ற நீனு வீட்டுக்குள்ள என்ன ட்ரையாங்கிள் ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி கூட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா மண்பது அம்பு நீனு என்னடா நினைச்சுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாதனால அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமான வார்த்தையா இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திச்சாவா கண்மணியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது ஸ்டார்டிங்ல வரும்போது அவர் மேபி விஷாலுக்கு ஃபன்னா இருந்திருக்கு, ஏற்கனவே கேட்ட விஷயம் தானே இது அப்படின்ற மாதிரி. ஆனால் போக போக சுனிதா அடிச்சாங்க சரி, அடுத்தடுத்து வர ஒரு ஒவ்வொருத்தையும் அடிக்கும் போது தான் அவரால் ஏற்றுக்க முடியல. அதுவும் கடைசியில் புள்ள பூச்சி சாச்சனா வந்து அடிச்சது பாருங்க ஒரு அடி, மரணடி. அதுதான் விஷால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலங்கினது. அதுக்கு அடுத்து வரேன். எனவே சுனிதா வந்தாங்க, வர்ஷினி வந்தாங்க. இதில் வர்ஷினி பார்த்தீங்கன்னா பெருசாக வெடிக்கல. சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது யார் அடிக்கணுமோ அடிச்சாங்க. எப்பவும் போல ஜாக்லின், சுனிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் அப்போதுலேருந்தே ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு ஜாக்லின் அடிப்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை போல பொழந்து விட்டாங்க.
இன்னொரு மேட்டர் என்னன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு செம்மையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த போர்டில் அவங்க ஒட்டியிருந்தாங்களே, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இவன் இதை பற்றி பேசியிருக்கான் நேற்று. அது மட்டும் இல்லாமல் அருண் பேசின விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அருண் பேசுனது ஆர்னவுக்கும், ஸோ ஒவ்வொருத்தரும் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. க்ளீனாக தெரியுது. இவங்களோட கோவத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிற ஹை பிச்சில் வந்து கத்துறது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் என்னதுன்னா, முன்னாடி இந்த பிக் பாஸ் டீம் வந்து மொத்தமாக போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த பாருங்க உங்களுக்கு வந்து இவங்களாம் ரோஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் ரோஸ் பண்ண சொன்னது, இப்படிலாம் ரோஸ் பண்ணியிருக்காங்க, போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க போல. எனிவேஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுனிதாவும் வர்ஷினியும் வந்தாங்க. அதுக்கு ஃபேட்மேன் வந்தார். ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நான் முதல்ல சொல்லணும். ஏன்னா அந்த மனுஷன் வந்து நான் கூட நினச்சேன் சௌந்தர்யாவை போட்டு பொழப்பாரோ அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே சொல்கிறேன், மனுஷன் எல்லாரை பற்றியும் பாராட்டினாரு. ஆனால் இருக்கிறதுலே இந்த இன்னைக்கான எபிசோடில் பிக் பாஸ் சொன்னால இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் தான். ஏன்னா எல்லாரை பற்றியும் பாராட்டினார். பிக் பாஸ் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவர் எல்லாரையும் பாராட்டினார்ல, அந்த பாராட்டிலே க்ளீனாக தெரிஞ்சிச்சு யார் டைட்டில் அடிக்க போறா, யார் ரன்னர் அப்பா வர போறா, யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே வச்சிருக்காருல ரயன், சாரி டிக்கெட் டு ஃபினாலே வச்சிருக்க ரயன் என்ன பண்ண, நம்ம வந்து போட்டி எடுக்கலாமா வேணாமா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் பாராட்டும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு போகிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரயனை பார்க்கும்போது. ஆனால் இந்த டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு வந்து டிசர்விங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த உழைப்பை முன்னாடியே போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினாலே போகிற வரைக்கும் உனக்கு வந்து டிசர்விங் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிறாரு. ஸோ அங்கே ரயனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடல, ஆபியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எப்படி சொல்ல கப்படிக்க வாய்ப்பு இல்லை, இப்போ இந்த டிக்கெட் ஃபினாலே வச்சு ஃபினாலேக்கு போகலாம், மற்றபடி கப்படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஆபியஸாக புரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கிளியராக புரிய வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் தான். எல்லாரையும் பாராட்டினாரு, மாற்றுக்கிறதே இல்லை. தீபகா பாராட்டினாரு, முத்துவை பாராட்டினாரு, சௌந்தர்யாவை பாராட்டினாரு, நீ இது பண்ற அது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பாராட்டினாரு. ஆனால் இந்த பாராட்டினதை வச்சு யாரு கப்படிப்பா அப்படின்றத கிளியராக அவர் வந்து எப்படி சொல்ல ஓப்பனாக சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், பவித்ராவும் சரி ரயனும் சரி இந்த போய்ட்டு பணப்படி வைப்பாங்களே, பணப்படி வைக்கும் போது பாருங்க பயங்கரமான டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும், பணப்பட்டி முதல்ல வைப்பானுங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டவுட் இருக்குங்க. ஏன்னா எல்லா சீசனும் இந்த வீக் தான் பணப்பட்டி வைக்கணும். ஸோ பணப்பட்டி இந்த வீக்கில் வைக்காம நெக்ஸ்ட் வீக்கில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீக்கில் இப்போ பணப்பட்டி வைப்பானுங்களா என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன் வேறு இருக்கு. ஸோ மிட் வீக் எவிக்ஷனும் இருக்குது அப்படின்னும் போது இப்போ 8 பேர் வர உள்ள விட்டுருக்கானுங்க அப்படின்னும் போது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்படி அப்படின்னு ஏதாவது டாஸ்க் வச்சு தான் இந்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. இதுலேருந்து 2 பேர் ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதாவது டாஸ்க்லாம் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும் போது பணப்பெட்டி வைப்பானுங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து ஏதாவது காண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ இவங்க வந்து என்ன யோசிச்சிருந்தாங்க, 15 லட்சமா 17 லட்சம் எவ்வளோ வச்சு எடுக்கலாம், 25 லட்சம் வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதான் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பிக் பாஸ் டீம் பார்த்துருப்பாங்களே, என்ன இவனுங்க நம்ம பணம் வைக்கிறது நம்ம இஷ்டம், அவனுங்க ஏதோ டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ வரணும்னு. பணமே வைக்கக்கூடாது, இவனுங்களுக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. உண்மையிலே சொல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதுவும் பவித்ராவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஃபினாலே போய் கப்படிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது பவித்ராக்கே தெரியும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பணப்பட்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் சொல்லிக்கலனாலும் பணப்பட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லையோ அப்படின்ற பயம் இப்பயும் அவங்களுக்கு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க வந்து கிளியரா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. பவித்ராவோட பெஸ்ட் டிசிஷன் என்னவா இருக்கணும்னா கண்டிப்பாக பணப்பட்டி எடுக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுலேயும் ஃபேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டும் இப்போ அதாவது ஒவ்வொருத்தரோட நிலைமைன்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னோட நிலைமை இவ்வளோ தான், அடுத்த வாரம் தாண்டுவேன், உன்னோட நிலைமை வந்து ஃபினாலே வரைக்கும் போவா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட நிலைமையும் க்ளீனாக சொல்லிட்டாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தீபக் வந்து பயங்கரமாக பாராட்டினாருங்க. தீபக் வந்து ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பாராட்டினாரு. சௌந்தர்யாவை பாராட்டினாரு, பயங்கரமான க்ரௌட் இருக்கு. ஜாக்லைனை பாராட்டினார், ஜாக்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்ன்ற விஷயம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த ப்ரோமோ வீடியோலயே இந்த தமிழ்ன்ற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொன்னார்ல. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன விஷயம். அதை திருப்பி நான் சொல்றேன், அந்த தமிழ் பேசினா ஒருத்தன் இவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்றது இன்ஸ்பைரிங்காக என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ அந்த மாதிரி தமிழ் வந்து நீ வந்து எப்படி சொல்றது, அந்த தமிழை பேசி இவ்வளோ தூரம் வர முடியும், ஒரு ஹீரோவாக ஆக முடியும், இவ்வளோ ஒரு ஐக்கானாக ஆக முடியும் அப்படின்றத காமிச்சிருக்கடா. நிறைய பசங்களுக்கு வந்து தமிழ் படிக்கிற பசங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னது என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. உங்களில் எத்தனை பேர் கனெக்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் ஃபேட்மேன் பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசல, எல்லாரை பற்றியும் பேசிக்காக வந்து பாசிட்டிவாக தான் பேசிட்டு போனார். ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் வந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆள் அவங்க தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆர்னவோட என்ட்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆர்னவுக்கும் அருணுக்கும் ஏதாவது சண்டை வருமா, பயங்கரமான இது ஹீட். அது நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அருண் வந்து பயங்கரமாக பேசிட்டாரு, உள்ள வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்கு பயங்கரமான சண்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்னவ் உள்ள வந்து என்ட்ரி கொடுக்கும்போது என்ன பண்ணாரு, அந்த துப்பாக்கி எடுத்து
எடுத்து சுடுற மாதிரி ஒரு மாதிரி பண்ண ராக்கி பாய் நினைச்சாரா என்னன்னு தெரியல. தாடி கிண்ணிலாம் வச்சுக்கின்னு ஆளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வேற இருந்தாப்லையா. வரும்போது நான் என்ன நினைச்சேன், ஆஹா ஏதோ சம்பவம் பண்ண போறான்டா இவன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவரை தான் சம்பவம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பயபுல என்ட்ரி எல்லாம் செமையா தான் இருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா ரியாவும் வந்திருந்தாங்க. ரியா அப்போ எதுவும் பேச ரியாக்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 3 போர்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி யார் வந்து கேம் யாரோட கேம்லாம் ஓவர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆளால் கொடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. தலைவன் என்ட்ரி தாங்க. போய் அந்த இடத்துல நின்று ஸ்டார்டிங் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஓகே ஒருத்தவங்களை பற்றி பாசிட்டிவாக பேசிட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பண்ணணும். இல்லைனா ரோஸ்ட்டை மட்டும் க்ளீனாக கொடுத்துடணும். உண்மையிலே சொல்கிறேன், ஆர்னவால் பேச முடியல. அந்த பேசுகிற ஒரு கோர்வையாக பேசுகிற ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை. அவர் வந்து திணறாரு. ஒருவேளை பயத்தில் இருக்காரா என்னன்னு தெரியல. அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை வரலையா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக இப்போ அவருக்கு வந்து அடிக்கணும் யாருன்னா அருணே விஷாலி அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது அடிக்கிறது எப்படி வந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஜால்ராஸ்ன்ற வார்த்தை ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு போல. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் ஆப்போசிட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது என்னப்பா பசங்க எல்லாரும் பார்த்தி அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஜால்ராஸ் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக போல. அங்கேயே எனக்கு தோணுச்சு, என்னடா இந்த வந்தாலும் இந்த ஜால்ராஸ்ன்ற வார்த்தையை விட மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அந்த லிவிங் ஏரியாவில் போயிட்டு நின்றுட்டதுக்கப்புறம் இங்கே ஜெஃப்ரியும் சத்யாவை பற்றி பேசினார்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்னோ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த இடத்துல தான் மொத்த பேர் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர் சொல்லி முடிச்சோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ணா நீ பேச தப்பு, இப்படி பேசாத, நீ வந்து பார்த்தா பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தீபக் எல்லாருமே எகிரிட்டு வந்துட்டாங்க. நீங்க பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு, இதை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெஃப்ரியை பத்தி என்ன சொன்னா, ஒருத்தர் நோண்டிக்கிட்டு இருப்பான, நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படாம ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான், அவன் எங்க இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எனக்கு என்னன்னா உங்களுக்கு ஜெஃப்ரியும் சத்யாவும் அடிக்கணும்னா அவனுங்களாம் வெளியே தானே இருக்கானுங்க. டேரக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் அடிக்கணும். அப்படிலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் போய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றாப்ல. என்னன்னா இப்போ ஒன்று இன்கேஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அடுத்த ஒரு 8 கண்டஸ்டன்ஸை உள்ளே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இருக்குது சம்பவம். இல்லை அடுத்தடுத்த நாளில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி தான் பெரிய சண்டை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த 8 பேரை வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இவங்களோட கான்செப்டாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அடுத்த 8 பேர் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல சத்யாவும் ஜெஃப்ரி இந்த ஒரு சும்மா விட்டுருப்பாங்களா, வச்சு செதுக்கி இருக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தாங்க வந்து. ஏன்னா ஆர்னவ் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பேசியிருந்தாரு. ஸோ இவர் பேசணும்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேர் காண்டாய் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுங்க ஏஞ்சி போய்டும் அப்படின்னு தீபக்லாம் ஏஞ்சி போயிட்டாரு. ஸோ அவர் ஏஞ்சி போச்சு, இல்லை இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு முதல்ல பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா புத்தி வந்திருக்கு, நான் முதல்ல பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்கு போனையும் தீபக்கையும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் தான் என்னோட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி 2 பேர் கையை பிடிச்சி தூக்கு. நாங்கள் 2 பேர் ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா பண்ணுறான் இவனை தான் கொண்டாத்துக்கு முன்னாடி கழுவி ஊற்றணும், திருப்பி நம்ம 2 பேர் கையை பிடிச்சி தூக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக அவங்களோட ஃபீலிங் அப்படி தான் இருந்தது. ஏதோ ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி 2 பேர் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜால்ராஸ்ன்னு இருக்காங்களா, அதில் 4 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் வெளியே போயிட்டானுங்க, 2 பேர் உள்ள தான் இருக்கானுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அருண், இன்னொன்று வந்து விஷால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விஷாலை பார்த்து கேட்டார், நீ ஏதோ பண்றிய, அது என்னது 2 பேர் இது பண்ணிக்கிட்டு லவ் தானே பண்ணிட்டு இருக்க, லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்டார். அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷால் கேட்டாப்ல. இல்லை என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி, லவ் தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி, அது உங்களுக்கு தேவையில்லைங்க, நான் வேணா கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணி தான் விட்டாப்ல. அந்த இடத்துல விஷாலுக்கும் கோவம் வந்துருச்சு, அருணுக்கும் கோவம் வந்துருச்சு. ஆனால் 2 பேருமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஏன்னா 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, டே இவன் பைத்தியமாகி வந்திருக்கான், இவங்ககிட்ட பேசினா ஏதாவது நம்மளை கடிச்சு விட்ருவான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அருண் எதிர்த்து என்ன சொன்னார் தெரியுமா, ஆக்சுவலாக ஆர்னோ ப்ரோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, விமர்சனத்தில் ஏற்றுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. எனக்கும் அந்த லைவில் பார்க்கும்போது செம ஃபன்னாக தான் இருந்தது. ஒருத்தர் கதறிட்டு இருக்கான், அங்கே வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணும். ஆக்சுவலாக அருண் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கும், கலாய்க்கிறது தான் அது, ஆனால் கொஞ்சம் பொலைட்டாக கலாய்க்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல விமர்சனத்தை ஏற்றுக்கோங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி அட்வைஸை போட்டாப்ல. அதுக்கப்புறம் கண்ணில் விரல விட்டு நோண்ட போறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாப்ல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அருணும் சவால் விட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஆர்னவ் என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னு தெரியல, கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறேன்றாரு. ஒரு 4 வார்த்தையை ஒழுங்கா பேச முடியல சார், நீங்க எப்படி சார் விரல விட்டுலாம் ஆட்டுவீங்க அப்படின்னு மாதிரி தெரியல. இது என்ன சண்டை அடிச்சுக்க போறீங்களாங்க, அடிதடியா நடக்குது அங்கே போயிட்டு கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே உங்க அருணோட கேம் வந்து காலி பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கீங்கன்னு வச்சுப்போமே, கடைசி 2 வாரத்தை எனக்கு தெரிஞ்சு பெருசா காலி பண்ண முடியாது, டாஸ்க்கும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இவர் சொல்ற மாதிரி காலி பண்றாரு, கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறாரு அப்படின்னு நம்ம சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சம்பவத்தை பண்றான்னு. ரியா வந்தாங்கல்ல, ரியா வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த தர்ஷிகா மேட்டர் எடுத்து பேசினாங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, விஷாலும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயும் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் இந்த சீசனில் இவங்களை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்டா தர்ஷா வந்து வெளியே அமிச்சிங்க அப்படின்னு நம்ம மொத்த பேர் கதறிட்டு இருந்தாங்க. ஏன்னா தர்ஷா இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு அதுக்கும் தெரியாது. என்னன்னா எதுக்கு தலை ஒரு பக்கம் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும், ஒரு மாதிரி சம்பவம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தர்ஷா தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது.
இருக்கும்போது தர்ஷா உள்ள வந்தாங்க. உள்ள வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே நான் எல்லாரும் ரோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காங்க போல. அவங்க என்னன்னா கட் பண்ணி பேசுவாங்களே, அதாவது விஷால் கூட ஒரு இடத்துல கலாச்சாரு, என்னடா இந்த பொண்ணு எடிட் பண்ணிக்குது பேசும்போதே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் இல்லை. ஒரு விஷயம் பேசுறாங்க, நடுவில் ஒரு கட்டு, ஒரு விஷயம் பேசுறாங்க, நடுவில் ஒரு கட்டு. அப்படி தான் தர்ஷா பேசும்போது எனக்கு நம்ம ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல தர்ஷா உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட், ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள வந்த 8 பேர்ல பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து ஃபேவரட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சூஸ் பண்ணது முத்துக்குமரனை சூஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சூஸ் பண்ணாங்க. யாருன்னா தர்ஷா தான். ஏன்னா தர்ஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முத்துக்குமரனை போட்டு அடிக்கணும்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. அவர் வந்து இவங்களோட சாப்பாடை கலாச்சாரல அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல, மிகுந்த மன உடைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க போல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை போட்டு அடி அடிக்கிறாங்க. அவன் என்னன்னா ஆப்போசிட்லேருந்து கலாச்சிட்டு இருக்கான், என்னடா இவனை போட்டு அடிக்கிறாங்கடா அப்படின்னும் போது தர்ஷா தானே அதெல்லாம் ஒரு அடியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு இருக்காங்க. இது முத்துக்குமரன் மட்டும் இல்லை, அந்த பக்கம் விஷால் எல்லாருமே சரி. எப்படின்னா உங்களோட அமெரிக்கா ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கு போலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, டேய் உங்களை அவங்க ரோஸ்ட் பண்ணுறாங்கடா அப்படின்னும் போது தர்ஷாலாம் ஒரு ஆள் அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுது அப்படின்ற ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேருக்கு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பொண்ணு சீரியஸாக பேசிட்டு இருக்கு, அவனுங்க டமாசா எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தர்ஷா நீ ஆனால் வேற லெவலுமா நீ. ஆக்சுவலாக தர்ஷாலாம் உள்ள இருந்தால் உண்மையிலே சொல்கிறாங்க, இப்போ எப்படி கண்டென்ட் கொடுத்து பார்த்தீங்களா. ஆனால் இந்த ப்ரோமோவில் கூட தர்ஷா பேசுறது எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து ஹைலைட்டாக காமிக்கிற மாதிரி இல்லை. அதாவது அவங்க அவ்வளோ சீரியஸாக பேசியிருக்காங்க, அதையும் ஃபன்னாக தான் காமிக்கிற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷா உள்ள இருந்தாங்கன்னா முத்துக்குமரன் சொன்ன மாதிரி செம்மையான ஒரு ஜோக்கராக இருந்திருப்பாங்க. ஜோக்கர் மீன்ஸ் ஒரு செம்மையான ஒரு பிளேயராக இருப்பாங்க. அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கலாம். வெளியே அமைச்சது பிக் பாஸோட லாஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஆனால் தர்ஷா இதுக்கப்புறம் என்ன சம்பவம் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, நான் வந்து இந்த வாட்டி சண்டை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. தர்ஷா அப்படி என்ன சண்டை செய்ய போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாச்சனாவும் இவர் நம்ம சிவகுமாரும் வந்திருந்தாங்க ஃபைனல், அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா சிவகுமாரை நான் ஒரு டம்மி பேசுன்னு தான் நினச்சிருந்தேன். அந்த பீஸ்லாம் வந்து என்ன பண்ண போகுது, இதெல்லாம் திருப்பி உள்ள விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மனுஷன் உள்ள வந்து ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார்ல, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சம்பவம் செஞ்சார். அதில் ஜாக்லின், முத்துக்குமரன், விஷால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சம்பவம் செஞ்சார். என்டர்டெய்னர் லவ் தான் உன்னோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி அறம் பேசிட்டு இருக்கு, அதே நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனையும், ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு வச்சு ஒருத்தர்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினையும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்காரு. ஓகேங்களா. சோ இதுல வந்து சிவகுமார் வந்து அவரா இதெல்லாம் எழுதிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு மிரண்டேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நாளா எழுதிட்டு வரல, அவங்க கொடுத்தாங்க வந்து வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதுல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார் பாத்தீங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிவகுமார் கிளாரிஃபை பண்ணுங்க, சோர்ஸ் இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட இருந்து வந்தது ஒரு சோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள்கிட்ட இருந்து எங்க சோர்ஸ் எடுத்தாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தெரியல. கரெக்டா இந்த லைனை வந்து எந்த மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ இது விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டர்டெய்னர் என்ற லவ் தான் உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் மக்கள் எங்கே கொடுத்தாங்க, நீங்கள் எங்கே ஆடியன்ஸ் போலில் கேட்டிங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் போலில் கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தெரியலங்க, நானும் ஆடியன்ஸ் போலில் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கரெக்டாக வாட்ச் அவுட்னு தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுனே தெரியல. கேட்டால் மக்களோட ஒப்பீனியன், மக்களோட கருத்துக்கள் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சார் மக்களோட கருத்துக்களா, சரி ஓகே ஏதோ ஒன்று நீங்கள் உங்கள் எப்படி சொல்லுது, உன் வாயும் உருட்டு என்ன வேணா உருட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. உன் வீடுப்பா, உன் வீட்டுக்குள்ளே நீ ஆளை வச்சிருக்க, நீ சம்பளம் கொடுக்குற, என்ன வேணா பேசு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. இதுக்கடுத்து சாச்சனா வந்தாங்களே, சாச்சனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்வைஸை போகிறேன்னு சொல்லிட்டு இது விஷாலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி பண்ணி விட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச தெரியாமல் பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீ லவர் பயா இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பயா மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது விஷால் வந்து காலி. ஏன்னா ஆல்ரெடி காலையிலேருந்து வந்தவனுங்க ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஃபேட் மேன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விஷால் அடிக்கல, மிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஷால் பண்ணது தப்புன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன் நான் பண்ண தப்பு தான், திருப்பி ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் தப்பு பண்ணியிருக்காரு தான். அதாவது எப்படின்னா இப்போ தர்ஷிகா ஆகட்டும் அன்ஷிதா ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாருல, அதுதான் பார்த்தீங்கன்னா விஷால் பண்ண தப்பு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக அவங்க வந்து இப்படி கரெக்ட் பண்ணி அவங்க காலி பண்ணும் அப்படின்றது விஷாலோட எண்ணம் கிடையாது. ஆனால் விஷால் என்ன தெரியுமா, அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா, ஏமா எனக்கு உங்களெல்லாம் லவ்லாம் இல்லைம்மா, நீ வேணா லவ் பண்ணுறனா பண்ணிக்கோ, ஆனால் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், ஓகே எனக்கு அந்த இன்டென்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பயே துரத்தி விட்டுருந்தாருனா இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ தர்ஷிகா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா என் கேம் காலியானதுக்கு விஷால் தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அன்ஷிதா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பழி விழுந்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த லைனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடல. ஸோ அது இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி தான் அழுதுட்டு இருக்காரு. அது ரொம்ப அழுவுறதுக்கு காரணம் யார் என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா தான். சாச்சனாவால் முடிஞ்சதுக்கு உள்ள வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா முத நாளே போட்டு தள்ளிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு அட்வைஸ் வந்து சாச்சனா கொடுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட் அட்வைஸாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ பேசுறல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்குறல, தயவு செஞ்சு கொடுக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிச்சு. ஏன்னா முத்துக்குமரனோட கேமை பொறுத்த வரைக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாய்லரு. ஏன்னா நிறைய இடத்துல போயிட்டு அவனுக்கு கேட்கறானுன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்குற, இப்போ அந்த இடத்துல தப்புன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. இதுக்கப்புறம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்பார்ல, அப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கணும். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதில் 2 வார்த்தையை வந்து பச்சைக்கிளி மாதிரி ஆளுங்க வந்து நோட் பண்ணிடுதுங்க. இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு டாபிக் ஆரம்பிக்குது, அதுல ஒரு டிஸ்கஷன் போகுது. இதுதான் பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு விஷயத்தை கொடுக்காம இருந்தால் பெட்டராக இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் சொல்லியிருந்தாங்க.
இன்னொரு மேட்டர் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு வந்தவங்கள நிறைய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஆனால் சௌந்தர்யாவுக்கும் தெரியும் பவித்ராவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க இன்னைக்கு லைவ்ல பேசுறத பார்த்தேன். ஸோ அவங்க 2 பேருமே தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக முத்துவோட கேம் பிளே வந்து நம்மளோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அவன் வந்து டைட்டில் அடிப்பான் அப்படின்றது சௌந்தர்யாவுக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ சௌந்தர்யா ரன்னர் அப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவங்களுமே அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பெட்டி எடுக்குது இன்கேஸ் பெட்டின்னு வச்சாதான் இப்போ வந்து பெரிய டஃப் ஃபைட்டே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று இந்த மிட் வீக் எவிக்ஷன் இருக்குல்ல, அது எந்த ப்ராசஸில் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஓட் பேசிஸில் எடுக்க போறாங்களா, ஓட்டில் இப்போ யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்க போறானுங்களா, இல்லை என்ன கான்செப்ட் அப்படின்றது ஒரு அளவும் புரியல. இதில் ஸ்வாப் வேறு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.